ஹாய் வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு லோ பட்ஜெட்டில் ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரீசேல் ப்ராப்பர்ட்டியை பற்றி தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்லேருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் லைனில் வெட்டுவங்கனி ஜங்ஷனில் இருந்து ஜஸ்ட் ஒரு 850 மீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்குங்க. நான் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு ஈசிஆர் ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எனக்கு பேக் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னடி குப்பத்தோட பீச்மே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு மெயின் ரோடுங்க. எனக்கு பேக் சைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போயிட்டு வரதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிசி மஹால் இருக்குது, பார்க் பீச் ரெசார்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி வந்து உங்களுக்கு நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது, வீடு இருக்குது. ப்ராப்பர்ட்டியை ஒட்டின மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரோ ஹவுஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கமர்ஷியல் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈசிஆர் ரோட்டில் இல்லாததே இல்லைங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டாமினோஸ் இருக்குது, கல்யாண் ஜுவல்லரி இருக்குது, பேங்க்கு, ஏடிஎம். ஸோ அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான கமர்ஷியல் ஷாப்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை லொக்கேஷனில் நிறையவே இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க. ரோட்டு மேலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13.5 கிரவுண்டில் வந்து இருக்குங்க. இந்த இடம் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஒரு ஆன் ரோட பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நீங்கள் ரெசார்ட்டோ இல்லை ஒரு மஹாலோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை ரெண்டலுக்கு விட்டு அது மூலிமா ஏர்ன் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ரோ ஹவுஸ் கட்டி நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த சைடில் நிறையா ரோ ஹவுஸுமே இருக்குது. எனக்கு பேக் சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி ஹால், மஹால் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் உங்களுக்கு பீச்சுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் ஈஸியாக வந்து ரீச் 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஈஸியாக ரோடை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த இடத்துல ரோ ஹவுஸ் கட்டி நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. சரௌண்டிங்கில் என்னென்ன ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் நம்ம நிற்கக்கூடிய இந்த லொகேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம லிட்டில் புரூக் ஸ்கூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிற்கக்கூடிய இந்த லொகேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த சரௌண்டிங்ல நிறைய ஸ்கூல்ஸ்மே அவைலபிளா இருக்கு. நியர்பை லொகேஷன்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா தன்ராஜ் பெய்ட் ஜெயின் காலேஜ் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. அடுத்து சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 3.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு 5.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. ஸோ இந்த 3 காலேஜஸ் மட்டும் இல்லாம நியர்பை லொகேஷன்ல நிறைய காலேஜஸ்மே வந்து அவைலபிளா இருக்கு. எங்க இடம் வாங்கினாலும் ஹெல்த் ரிலேட்டடா பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ஸ் தாங்க ரொம்பவே முக்கியம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர்பை லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகன்யா ஹாஸ்பிட்டல் ஜஸ்ட் ஒரு 1.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. சாந்தி ஹாஸ்பிட்டல்ஸ் ஜஸ்ட் ஒரு 1.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஐஸ்வர்யம் ஹாஸ்பிட்டல் ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சைட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நியர்பை லொக்கேஷன்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மெடிக்கல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ரெசார்ட், மஹால், இல்லை ரோ ஹவுஸ், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்கி போடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நான் திரும்பவும் வந்து சொல்லிக்கிறேன், நான் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஈசிஆர் ஹைவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈசிஆர் லைன்ல இல்லாததே இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு 15 to 13 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து மகாபலிபுரத்தையும் வந்து ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி சென்னைக்குள்ளேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாக போகிறதுக்கு உங்களுக்கு பஸ் ஆக்சஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. மகாபலிபுரம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செங்கல்பட்டில் ஒண்டர்லா தீம் பார்க்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சரௌண்டிங்கில் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஈசிஆர் லைன் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளே வர்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு 1 or 2 இயர்ஸில் நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் மடங்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ்மே வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்தை பத்தின டீடைல்ஸ் நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இவங்க சைட்ல இருந்து சைட் விசிட்மே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டைரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இவ்வளோ கம்மி பிரைஸ்ல இது மாதிரியான ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் நீங்க எங்கேயுமே பார்க்க
முடியாது. அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க இது. குடியிருப்புக்கு மத்தியில் ஒரு சூப்பரான லேஅவுட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த நம்பர் கொடுத்துருங்க. கால் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஈசிஆர் லைனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸில் யாராவது லேஅவுட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon.